சொல்லு 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 சொல்லு. ஆனா என்ன பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா நைட் தூங்க போறப்ப ஒரு நாள் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலை வெந்தயம் தண்ணி குடிப்பேன், ஒரு நாள் சீரகத்தை ஊற வச்சுட்டு சீரகம் தண்ணி குடிப்பேன், ஒரு நாள் எல்லா நாளும் 5 இல்லைன்னா 6 55 வயசு ஆச்சா அதனால 6 பாதாம ஊற வச்சுட்டு காலை ஏஞ்சதும் அந்த பாதாம தோலை வச்சு சாப்பிடுவேன். ஏன்? இது மகிமையின் தேவாலயம். இந்த மகிமையின் தேவாலயம் எங்கேயாவது அம்பத்தூர்ல போய் படுத்துடக்கூடாது. என் சொந்த இடத்துல என் பணிபடுத்துக்கு பக்கத்துல நான் படுக்கணும்னா இந்த மகிமையின் தேவாலயத்தை நான் ஒழுங்கா கட்டி வச்சாதான் செய்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நான் பாஸ்டர் லக்ஸூரியஸா தெரியுறேன்னா நான் ஜெயிக்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்றேன். இது பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன், சொல்ல மாட்டேங்கிறேன். இவர் ஒரு ப்ரோக்ராம் போறாருன்னா அதுக்கு முன்னுக்கே அவர் என்ன பண்ணணும்? ஐயா இதெல்லாம் பிளான் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன பண்ணுங்க? நீங்க பிளான் பண்ணதும் நிறுத்திட்டீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா பிளான் பண்றீங்க, நிறைய பிளான் பண்றீங்க. முதல்ல ஒரு பிளான் பண்ணுங்க, அப்புறம் இல்லை நீ ஸ்கூட்டர் எடுத்து நான் அப்படி வந்துருக்கேன், அப்புறம் கம்மா ஃபோன் பண்ணும், ஏய் பிள்ளைங்க எங்கே இருக்கிற? இங்கே பேசி பேசுகிற வண்டி வரல, இப்படி வா நீ வந்து அடுத்த பிளான் மாறும். அதுக்கு பிறகு வாங்கி தரப்பா, அதுக்கு பிறகு சொல்லுங்க. இவ்வளோ பிளான் பண்ணி முடிக்கிறது இல்லை, மணி 12 ஆகிடும். கடைசியில் கோலம் போடுவான்னு ஒரு பொம்பளை வந்து வீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. கல்யாணத்தில் அந்த காலத்துலலாம் மாவு கோலம் போடுவாங்க, அரிசி மாவுல கோலம் போடுவாங்க. அந்த பொம்பளை வந்து ரொம்ப பில்டப் வந்து ஒரு வாரம் தங்கி சோறு இட்லி அது இடியாப்பம் கேட்கறதுலாம் கொடுக்குறாங்க. ஏன் அவையெல்லாம் போடணும், அதுக்காக பிளான் பண்ணி கொண்டு வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு கோலம் போடுறதுல அப்படி ஒரு பொண்ணு. சரி கல்யாணத்தன்னைக்கு அம்மா கோலம் போடுற சொன்னா அந்த பொண்ணு வச்சு கோலம் போடாம அந்த மாவை நல்லா கரைச்சி அள்ளி அப்படியே தெளிச்சு என்ன பண்ணுச்சு? தள்ளி தெளிக்கிற மாதிரி தெளிச்சு கோலம் போடுவான்னு வரைக்கும் கொண்டு தெளிச்சா அவன் அவசர கோலம்னு அள்ளி தெளிச்சான். அவன் கோலம் போட்டாளா? அவன் என்ன பண்றான்? இவ்வளவு போதும் போய் சேர்ப்பான். கடைசி என்னாச்சு? எல்லா பிளானும் சொல்லு சொதப்பிடுச்சு. நான் சொல்லத்தான் சண்டை கொடுத்துட்டு போறீங்க, உங்க கூட சண்டை போடுறது எனக்கு பலம் இல்லை தான். நீ இவ்வளவு பிளான் பண்ண, கடைசியில் என்ன செய்யல? நீ சொல்லு சொல்லு. ஒரு பிளானுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த பிளான் என்ன செஞ்சிருக்காது. சீக்கிரம் சொல்லுங்கப்பா, நாலு வீட்டில் போய் படிக்கணும்பா, நான் 4 நாள் ஆச்சு வச்சிருக்கேன், சீக்கிரம் சொல்லுங்கப்பா. அப்பா உங்க கூட கதை பேசிட்டாரப்பா, உங்க டைம் மோர் ப்ரெஷியஸ், உங்க நேரத்தை நான் கனம் பண்றேன், என் கூட ஒத்துவா. அப்ப எனக்கு தலைக்கு வெந்தயம் போகணும்னா நாங்க வெந்தயம் வாங்கி வைக்கணும். அதுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நான் அப்படியே போய் பார்த்துட்டு எது இருக்கு எது இல்லைன்னு அதை பிளான் பண்ணி எழுதிக்கிறேன். சண்டை ஸ்டோர் போகும்போது அதெல்லாம் வாங்கிட்டு வரேன், அது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் 3வது வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை என்னது? ப்ராப்பரா என்ன செய்யணும்? இது நான் செய்யறதுக்கு சில இன்னைக்கு காலையில ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவேன். அப்ப நான் இன்னைக்கு காலையில் ஒரு டைம் ஒன்றும் பண்ண முடியல, எக்ஸிக்யூட் பண்ண முடியல, ப்ராப்பரா என்னால் பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? சரி லேட்டா ஆகிதா, அந்த நேரத்தில் செய்ய முடியலையா, நீங்க செய்ய நினைச்சோமா, பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாம அதாவது முடிச்ச வரைக்கும் வந்துட்டு இருக்கிற குளிக்க போறப்ப கொஞ்சமாவது வச்சா அந்த மைண்ட் செட் வந்துடும். அப்படின்னு சொல்ல பாருங்க. ஒரு நாள் சொல்லுங்க, ஒரு நாள் ஒரு காரியத்தை செய்யாம தவற விட்டா உங்க மனசு பழகி அப்படி பழகி வாங்க பழகலான்னு சொல்லி பழகி 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 பழக்கத்தோட பழக்கமாகி அதே பழக்கம் வழக்கமாகி அந்த வழக்கமே புத்தியாகி அதுவே வாழ்க்கையாயிடும். இதுக்கே தனியாக 1000 ரூபாய் கொடுத்துருவோம். இப்போ உங்க வாழ்க்கை எப்படி ஆகி போச்சுன்னா அதுதான் உங்க வாழ்க்கை. பாஸ்டர் நீ இன்னும் 1000% பண்ணு, என்னால வாங்க முடியாது. உனக்கு தான் தெரியும். உன்ன மாதிரி நான் ஏழை வாழ்க்கை வாழ்ந்து பார்த்துருக்கேன், நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து பார்த்துருக்கேன், பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து பார்த்துருக்கேன், கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்து பார்த்துருக்கேன், எல்லா லைஃப்லையும் வாழ்ந்துருக்கேன். நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள மாற்றங்கள் வந்தாதான் என் வாழ்க்கையில எல்லாமே மாறும். அல்லேலூயா. இதான் 3வது குறிப்பு. முதல்ல கர்த்தரை சிரிக்க வைப்பார், சொல்லுங்க. 2வது வாழ்க்கையவே என்னவாக்குவார். தீர்க்கதரிசனமா சொல்றப்ப உனக்கு ஏதோ 12 வரும் கையில் இருக்க வர நினைச்சு கை வச்சு போற திருப்பிட்டு அடிக்கும். உனக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒரு வரத்தை
இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுப்பார். நீ அதை செயல்படுத்தி பாரு, கண்டிப்பா பலிக்கும். அப்ப இத 3 வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இந்த ஒரு செட் அப் பண்ணி வச்சுட்டு கொடுப்பாரு. சொல்லுங்கப்பா. அப்புறம் இந்த பிளான் நீங்க பண்றீங்க, எத்தனை பிளான் பண்றீங்க? அதாவது வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் போறதுல 20 பிளான் மாறிடும், அங்க போறதுல 2வது பிளான் மாறிடும். அது நான் கரெக்டா போ ஒரு பிளான் பண்ண பட்டு போய் பட்டு பிடிச்சி பட்டு வந்து இப்படி ஏகப்பட்ட பிளான் பண்ணி விட்டு இந்த வருஷம் நம்ம என்ன செய்யணும்? ஒரே ஒரு பிளான் தான். என்ன பிளான்? இப்போ வீட்டுக்கார மாட்ட சொல்லு, வீட்டை நீ பார்த்துக்கோ, வெளியில நான் பார்த்துக்கிறேன். அப்படியே சொல்லுங்க. ஒவ்வொரு கணவன் மாதிரி சொல்லணும், நான் ஏன் லேட்டா வந்தேன், நான் ஏன் அங்க போனேன், இங்க வந்தேன், என் லைஃப்ல நீ குறிக்கிறார். அப்படியே சொல்லுவாங்க. முடிஞ்சா எனக்கு உதவி செய், முடிஞ்சா எனக்கு என்ன செய் சொல்லு. அவங்க வீட்டுக்கார மாட்ட சொல்லு, முடிஞ்சா எனக்கு என்ன செய், உதவி செய். எனக்கு என்ன கொடுக்காது, ஒவ்வொருத்தரும் கொடுக்காது. வெளியில இருக்கிற வேலைகளை நான் பார்க்குறேன், வீட்டுல கொஞ்சம் வேலையா இருக்குது. ஒரு பையன் தான் போதும், 1000 வேலைகள். அவன் சொல்ல மாட்டேங்குது. இது 2 பிள்ளைங்க ஷாலினி. ஆமா, நீ இந்த 2 பிள்ளைகளை பார்க்கறதே பெரிய பாடு. எத்தனை பேர் ஒத்துக்க சார்? எத்தனை பேர் ஆயுதமாக்குறீங்க? மனைவி மார்கள் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுங்களா? நீங்க குடும்பத்தை கட்டுங்க. பெண்கள் எதை கட்டுங்கப்பா? குடும்பத்தை கட்டுங்க. ஆம்பளைங்க எதை கட்டுங்க? உலக வாழ்க்கை. வேலைக்கு போறாங்கல்லப்பா, அந்த வேலை ஸ்தலத்தை பிரெட் வின்னர். உங்க வீட்டுக்காரர் போக சொல்லலாம், இவர் பிரெட் வின்னர். எங்க வீட்டுக்காரர் வாயாலே வர சொல்றாருங்க, ஒன்றும் வாங்கி தர மாட்டேங்கிறாருங்க, பால் இன்னும் கதையா ஒழித்துறீங்க அப்படிலாம் நினைக்காத, சொல்லாத. அவரை பார்த்து நீ என்ன பண்ண போற இந்த வருஷம்? என்னங்க எல்லாமே தங்கத்தில் வாங்கி கொடுத்துருக்கீங்க, சொல்லு. ஆயுதம் சொல்லுவார் இல்லையா? அதுக்கு உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணணும்? இன்னைக்கு வரட்டும், 2ல 1 கேட்டு ஒரு முடிவு பண்றேன் அப்படின்னு அப்படியே பண்ண வந்துருச்சுக்கோ. ஒரு நாள் ஆசீர்வாதம் வராது. ஒன்று நீ ஓடுவே, இல்லை அவர் ஓடுவார். என்ன ஆமா சொல்ற? நீ எதை சுதந்திரத்தை கொள்ளணும்? அப்ப நீ என்ன பண்ணிடு? நீ எதுக்காக அவங்களை ஆசிர்வதிக்கிறேமா? ஒரு சுயநல ஹேமாக்காவுக்கு அவங்க வீட்டுக்காரர் ஆசிர்வதிக்கவே போதான் சொல்லி ஆசீர்வதிக்க அவரை சொல்ல அவங்க நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருப்பீங்கம்மா. ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படியணும். தங்கம் நான் ஏதாவது பயங்கரமான கீழ்ப்படுதல் கொடுத்தா நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க. இந்த வருஷம் கர்த்தர் சொல்ற கீழ்ப்படுதல் ரொம்ப கஷ்டமே இல்லை. என்ன ஈஸியான கீழ்ப்படுதல்? நான் 3 குறிப்பு சொல்லல, 3 ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று அறிந்து ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்காரரை பார்த்து இவர் பிரெட் வின்னர், நீ போயிட்டு சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கிட்டு வா. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். உங்க வீட்டுக்காரர் வரும்போது இந்த மாலை எங்கேயும் பார்த்தல, அவர் தட்டிக்கிட்டே இருக்கிறான். பைபிள் சேவை உடல் பத்தி விழுப்புன்னு சொல்லியா? ஏன் சொல்ல? வினோத்தோட சேவை நாட்டுக்கு தேவையில்லாமல் சொன்னாங்க. உன் கண்ணோரத்தில் கண்ணு கசியும். என் வீட்டுக்காரரு சமுதாயத்தில் போய் நல்ல பேர் வாங்கிட்டு வர்றாரு. நான் வீட்டை மகிமையின் தேவாலயமா மாற்றுவேன் அப்படி சொல்லி தெரியுவாங்க. வீடு அப்படியே குப்பை இருந்தா கத்த வீட்டுக்குள்ள வரமாட்டாரு. நான் எங்கள் வீட்டுல இருந்து வரும்போது எல்லா கடைக்கும் போட்டு வச்சுட்டு ஜோம் எடுத்து வந்தேன். என் வீட்டில் எங்கேயும் தூசு இருக்கக்கூடாது. அவர் பாளையத்துல அசோசியை கண்டு அவர் விலகி போகாதபடி செல்லும். பாஸ்டர் பேசாம அமைதியா இருப்பேன், ஆனா கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். அது அவருடைய குணம். செல்லும் பூனை இருக்கு தெரியுமா, அது தன்னுடைய இயற்கை கழிவுகளை மூடி வைக்கும். அதே மாதிரி ஒரு மிருகத்துக்கு ஞானம் இருக்குல்ல, அதே மாதிரி கழிவுகளையும் அசுத்தத்தையும் நீ என்ன செய்யணும் சொல்லுங்க. 100க்கு 100. இந்த வருஷம் நான் கேரளா வரும்போது எல்லா வீடுமே மகிமையின் தேவாலயமா இருந்துச்சு. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். எல்லா வீடும் நீட்டா இருந்துச்சு. ஒரு வேலை கிண்டல் பண்ணாங்க, பாஸ்டர் நீங்க மாசம் வாங்க பாஸ்டர், இந்த வீடாவது கிளீனா இருக்கும் அப்படின்னாங்க. சில வீடுகள் சில பேர் லீவ் போட்டுட்டு 2 நாள் 3 நாள் அவ்வளோ கிளீன் பண்ணாங்க. எனக்காக இல்லை தங்கம், உன் பாளையம் எங்கிலும் நான் உலாவி வரும்படி உன் பாளையம் எப்படி இருக்கணும் சொல்லு, சுத்தமா இருக்கும். இது ஒரே ஒரு உதாரணம். அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு மிஷினரி ஒழுங்கா பிளான் பண்ணாரு.
நீ வெறும் கதை தான் கேட்டேன். முதல்ல பிளான் பண்ணாரு. என்ன பிளான்? ஒரு அம்மா அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. நான் இந்த அந்தமான்ல இருக்கிற ஜிம்பாரே ஜிம்பான்னு உட்காந்துருக்காங்கல்ல ஆதிவாசி மக்கள், அவங்களுக்கு போய் நான் யாரை சொல்ல போறேன்? இயேசுவை சொல்ல போறேன். அப்ப கூட எல்லாம் கேட்டா அந்த ஜிம்பாரே ஜிம்பா அந்த வசனம் தெரியாது. நீ எப்படி ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு ஒரு கடவுள் இருக்காரு, அவர் நேசிப்பாரு, நீ எப்படிடா சொல்லுவேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியில் இருக்கும்போது மொழி முக்கியம் அல்ல. சத்தியம் சொல்ல போறீங்கன்னா அங்க என்ன முக்கியம் இல்ல? சொல்லு சொல்லு சொல்லு. அந்த அந்த அவர் பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க யூடியூப் பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்காக்காரர்கள் 26 வயசு வாலிப பையன், அழகு லட்டு மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணாருன்னா பிளான் பண்ணாரு, ப்ரிப்பேர் பண்ணாரு, ப்ராப்பரா செஞ்சாரு. நம்ம கவர்மெண்ட் அங்க உள்ள போக கூடாது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா எவங்க எப்படி இருக்கானோ அவன் சொல்லுங்க அப்படி இப்படி இருக்கணும். நான் ஒரு சொல்லி பார்க்கறேன். நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி வெள்ளைக்கார ஆட்சி காலத்துல மதுரை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எந்த பொம்பளைகளும் ஜாக்கெட் போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? ஜாக்கெட் போடக்கூடாது. அப்ப வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துல தான் நீங்க ஜாக்கெட் போடலாம், உங்களுக்கு தன்மானம் இருக்குது, உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி அவங்க தான் சட்டம் போட்டாங்க. அப்படிங்க சொல்லு. ரெண்டாவது, கணவன் செத்தா பொண்ணு என்ன செய்வாங்க? ஏன்னா பொண்ணாடி செத்துட்டா அந்த சொத்தை அபகரிச்சுக்கலாம், அதுக்காக அவங்க ஒன்று செஞ்சிருக்காங்க. புருஷன் செத்தா அந்த சொத்தை யாரு போகும்? சொல்லு. நீ பத்மாவதி நீ இறங்கி நெருப்புட அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டா நீ உன்னை தெய்வமாக்கிடுவாங்கன்னு சொல்லி பிளீஸ் காட்டி எதுக்கு பத்மாவதி இறக்கி விட்டானுங்க? நீங்க நிறைய பிரச்சனை பண்றீங்க. எனக்கு நான் உட்காந்து என்ன கேவலப்படுத்தி ஆயிரத்தி சொல்லு. அதை வேலைக்காரன் பார்த்தான், டேய் உனக்கு நயவஞ்சகமா நீ இந்த வேலையை சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா உடன்கட்டை ஏறுற பிறகு அவங்க சட்டம் போட்டு என்ன பண்ணாங்க? சொல்லு. அடுத்து நிறுத்தினாங்க. எல்லாம் வீட்டுக்கார சாவரப்பயே மனைவி, அம்மா நீ தெய்வமா, நீ தெய்வம், அந்த தெய்வமே போயிடுச்சு, தெய்வமே நீயே சும்மா இருக்கிற பயப்படுது. இப்ப எதுக்கு பாஷையில சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? நம்ம தேசத்துல அவ்வளவு பாவம் இருந்துச்சு, படிப்பே இல்லை, ஒன்லி அவங்க மட்டும்தான் அவார்டு மட்டும்தான் படிப்பா. நம்ம யாரும் படிக்க கூடாது. படிப்புக்கு நமக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. இடுப்புல கட்டுற துண்டை தோல்ல போடக்கூடாது. துண்டு என்னதான் கட்டிடணும், இடுப்புல ஐயா கும்பிடுறாங்க அப்படிதான் நிக்கணும். வெள்ளக்காரன் வந்தா நீ மனுஷன், வெள்ளக்காரன் வந்து என்ன பண்ணா இடுப்புல இருக்கிற துண்டை என்ன கட்ட வச்சாவன சொல்லு. அப்படியே ஆட்டி ஆட்டி அப்படி போட்டு நீயும் எஜமான பாடு போ, அப்படியே ஆட்டி ஆட்டி உன்னை தோல்ல துண்டு போட வச்சு இது வெள்ளக்காரன் இல்ல கட்டு சொல்லுவாங்க. தேவனுடைய கிரி இது மாதிரி பல விஷயம் சொல்லலாம். எதுக்கு அந்த பாஷை சொன்னா சம்பந்தம் இல்லாம சொல்ல. நீ புத்தகம் கட்டளை பண்ற, ஏன்னா இந்த புத்தகமும் நீ எடுத்த நோட்டும் ஒத்து வரணும். நான் எழுதுறது எங்கேயோ இருக்கிறது ஏதோ பேசிட்டு நான் கட்டுரையோட பேசிட்டு ஒழுங்கா மெசேஜ் சொல்ல கொடுத்துட்டு அதனால ஒழுங்கா சொன்னேன். இலக்கர் என்ன பண்ணாரு, அப்புறம் போட்டோ எடுத்தாரு. நம்ம நாட்டில் யாரும் இந்த தீவுக்குள்ள போக கூடாது. இவர் ஒண்ணு என்ன செஞ்சாரு, லஞ்சம் கொடுத்தா எங்க வேணாலும் போயிடலாம் நம்ம நாட்டுக்குள்ள. உடனே 2 மீன் பிடிக்கிற படம் எடுத்தாங்க, அவங்க லஞ்சம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு அவனை கொண்டு போய் கட்டி விட்டாங்க. அவருக்கு ரொம்ப தூரம் அப்படியே நீங்களே போய் அங்க போனதும் ஒரு குட்டி பையன், சின்ன பையன், அவன் தான் முதல்ல விட்டான். அவர் கையில் வச்சிருந்த பைபிள் அதுல மாட்டிக்கிச்சு. அவர் சாவல, ரிட்டர்ல வந்துட்டாரு. அதுக்கு பிறகு எதை செஞ்சாலும் ப்ராப்பரா சரி. அடுத்த தடவை மறுபடியும் போனாரு. போய் அவங்க எல்லாம் தொலைஞ்சிட்டு வராங்க. என்ன தொலைஞ்சிட்டு வர்றது என்ன அறிவு? இதை சொன்னீங்க என்ன இன்டெலிஜென்ஸ் இல்ல, இக்னோரன்ஸ் இன்டெலிஜென்ஸ். அறியாமை என்கிற அறிவு. நிறைய இடத்துல மூளையில உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பிரம்ம இருக்கும். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, ஆனா இதுக்கு மேல கூட கத்துக்கணும். என்ன சொல்றாரு, தமிழ் நாங்கெல்லாம் பார்க்காத ஆட்களா அப்படின்னு அப்படி கிளம்பிட வேண்டிய
ரெண்டாவது போனாரு, சொன்னாரு ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. அவங்க எல்லாம் இன்னொரு பாஷை பேசுறாங்க. அதே பாஷையை திரும்பி சொன்னாரு. அவங்க கொண்டாங்க, உள்ள கொண்டு போனாங்க, புதைச்சிட்டாங்க. பாடியை திரும்ப அவங்க எல்லாம் ஹெலிகாப்டர்ல போனாங்க. அவருடைய பாடி என்ன செய்யல, ஆனா ஏன் கிடைக்கலன்னு எனக்கு சொல்லுங்க பாருங்க. யாராவது சத்தம் அந்த அந்த அவரோட உடலை அந்த வெள்ளைக்கார உடம்பை சாப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. நல்ல தகவல். நான் காலை சிக்கன் மட்டன் தான் சாப்பிட்றான்னு வச்சுக்கேன். 21க்கு பிறகு 22 எங்களுக்கு நான் வெஜிடேரியன் 21 எழுதிருக்கிறோம். அது இதில் போய் எழுதிடலாம் 22 அதையும் எழுதி வச்சு அதையும் சாப்பிட்றேன். அடுத்த காலம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தூக்கம் போய் சொல்லுங்க. 2 பேர் தான் சொல்லுங்க. சொல்லாதவங்க டக்குன்னு சொல்லுங்க. ஏன் அவங்க உடம்பு எடுத்து வருது? கேள்வி புரியுதானே? புரியாத மாதிரி அப்படி சொல்ல சொல்லுங்க. கர்த்தருக்காக ஒரு ஊழியம் செஞ்சாங்க. தேவதூதர்கள் வந்து அவர் காப்பாற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோசையோட உடம்பு அப்படி ஆச்சு அப்படின்னு இந்த மகள் சொல்றாங்க. நீ ஒருத்தவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. சொன்னா கர்த்தரை கனப்படுத்துற மாதிரி. நீ இன்னைக்கு பேசுனீங்கன்னா கர்த்தர் உனக்காக இந்த வருஷம் ஃபுல்லா பேசுவார். நீ யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் நிற்க வேண்டாம். சந்திரசேகர் மெசேஜ் கொடுக்க மாட்டேன். உனக்கு கர்த்தர் பேசணும். நீ மெசேஜ் கேட்டு நான் பாட்டு கத்திட்டு இருப்ப, நீ ஏதோ செஞ்சுட்டு இருப்ப. இப்ப மெசேஜ் செஞ்சு ஏன் அவர் உடம்பு எடுத்துட்டு வரல? மனுஷன் ஒரு ரத்த சாட்சியா மறைச்சதுக்கு ஒரு அடையாளத்துக்காக அங்கேயே இருந்திருக்காரு. சென்னையில இருந்தாரோ அதே மாதிரி அந்த இடத்துல பழங்குடி மக்கள் மத்தியில ஒரு ரத்த சாட்சியான ஒரு மனுஷன் அங்க இருக்கிறாரு. உங்க 2 பேரையும் நான் ஆசிர்வதிங்க. 2 பேரும் கரெக்டான எக்ஸாக்ட் இதுதான். நான் பிரசங்கம் பண்ணி கத்தி அது போய் புரியறதை விட இவங்க சொன்னாங்க. எல்லாம் சொல்ல சொன்னீங்களே சபையை கட்டிருப்பாங்க சொன்னாங்க. அவங்க ரத்த சாட்சி சொன்னாங்க. வசனத்தை நான் சொல்றேன். எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. அது திருவண்ணு கொண்டு போறேன். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அது சாகாவிட்டால் தனித்திருக்கும். அது கோதுமை மணி அந்த மண்ணில் விழுந்து செத்தது. அந்த இடத்திலிருந்து ஒரு சபையை பற்றி எழுப்புவார். ஒரு ரத்த சாட்சியுடைய ரத்தம் அந்த இடத்துல ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு இன்னொரு உதாரணம் புருஷன் தோமா வந்து மெட்ராஸ்ல செத்தார்ல, சென்ட் தாமஸ் மவுண்ட். அவர் ரத்தம் செத்ததுனாலதான் நீ பாஸ்டர் ட்ரெஸ் போட்டுருக்கிற. ஹல்லேலூயா. நீ ஜிப்பா போட்டு வந்து உட்கார்ந்து காரணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெட்ராஸ்ல யாரு செத்தது? நம்ம ரத்த சாட்சியா படிச்சு அந்த கோதுமை மணி இந்த சென்னை பட்டணத்தில் விழுந்ததுனால இன்னைய இடத்துல 6000 திருச்சபைகள் இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கு. 6000. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர் இந்த மலையில சும்மா முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு. முதுகுல வந்து குத்தி அவரை சாகடிச்சிட்டாங்க. அவரை சாகடிச்சா எதுவுமே சாகடிக்க முடியாது. உன்னை சாகடிச்சா 1000 திருச்சபைகளா, 1000 ஆத்மாக்களா, 1000 ஊழியமா வெளிக்கு போயிடுவார். இந்த செய்தி நான் ஆயத்தம் பண்ணல. கர்த்தர் சாட்சியா கர்த்தர் சொல்றத அப்படியே சொல்லிட்டேன். நான் பண்றதுக்கெல்லாம் வேற, சொல்றதுக்கெல்லாம் வேற. ஆனா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அப்படியே சொல்லுவாங்க. கர்த்தர் நகைக்க பண்ணுவா. ஏதோ சிரிப்பு காட்டி போல செல்லாம். நீ ஆசிர்வதி. இந்த வருஷம் பாஸ்டர் என்ன செய்ய சொன்னாருன்னு மறந்துடாங்க. அவர் அது சொன்னாரு, இது சொன்னாரு, வழி மாறு வரான்னு சொன்னாரு. ஆனா நீ எவனையும் ஆசிர்வதிக்க மாட்டேன். முக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா முக்கிட்டு தான் இருப்பேன். 3 இங்கிலீஷ் வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இல்லை. பிளான் தொடர்ந்து பண்ணுங்க. ஒரு பிளான் பண்ணுங்க. சொல்லு. இந்த வருஷத்துக்கு ஒரே பிளான். இதுதான் சபை, இதுதான் பாஸ்டர், இதுதான் திருவந்து, இதுதான் வாழ்க்கை. இந்த இடத்துல நின்று பாருங்க. ஒரே பிளான். ஆமென். அலசடிப்படாத. அலசடிப்படுறதுனால டெய்லி ஒரு பிளான் மாறும். நீ அவங்களை கூட சொல்லி இவங்களை கூட சொல்லி எது கூட சொல்லி ஒன்றும் ஆக போதில்லை. காலங்கள் வீணா போயிடும். இந்த 3 நாள் வீட்டில் எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. நீ ஒரு கோதுமை மணி. இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன். இந்த
கிறிஸ்துவ சரித்திரம் முதல்ல சாப்பிட போறேன். ஆட்டுக்குட்டி ரத்தத்தோடு நீ உடன்படிக்கை பண்ண போற. ஒரு தடவை உடன்படிக்கை பண்ணா அப்புறம் உடச்சு பண்ணக்கூடாது. ஆபிரகாமுக்கு நான் சுதந்திரிப்பேன் என்று எதனால் அறியேன், அதிகம் இருக்கேமா, எதனால் அறியேன். அப்ப உடனே கருத்து சொன்னாரு, என் கூட உடன்படிக்கை பண்ணு, ரத்த உடன்படிக்கை. அவர் விருத்த சேதனம் என்ற ரத்த உடன்படிக்கை செஞ்சார். அதனால கானான் தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாய் கொடுத்தார். இந்த யோசேப்பு நாட்கள்ல அவன் நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. திரும்ப கொண்டு அந்த நாட்டை கொடுத்தாரு. 2ஆம் உலக போர்ல யூதர்கள் மொத்தமாக நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. 64ல திரும்பவும் யூதர்கள் வந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அந்த இஸ்ரவேல் நாட்டை இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள்.